ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஓ டிஜிட்டல். இன்றைக்கி என்ன பார்க்குறேன் பாருங்கன்னா, ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர் பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஒரு 3 சாஃப்ட்வேர் ஒரு காம்போ கொண்டு வந்திருக்கோம். என்ன பார்த்தீங்கன்னா, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மேக்கர். சரிங்களா? இது 3ம் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஒரு 3ம் ஒரு காம்போவை கொண்டு வந்திருக்கோம். அந்த 3ம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சாஃப்ட்வேர்லேயும் ஒவ்வொரு ஃபீச்சர்ஸ் இருக்குது. சரிங்களா? அதனால் 3ம் காம்போவை கொடுக்க போகிறோம். அந்த 3 காம்போவை பற்றி ஒவ்வொரு வீடியோவாக நம்ம பார்க்கலாம். டெமோ எப்படி ஒர்க் ஆகுது, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஏஐ பாஸ்போர்ட் மேக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏஐ பாஸ்போர்ட் மேக்கரில் இது ஒரு சிம்பிளாக இருக்கும். ஒரு சிம்பிளான ஒரு டூல் இது. ஃபோட்டோஸ் இன்செர்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நம்ம எத்தனை காப்பி நம்ம செலக்ட் பண்ணிட்டா கொடுத்தா போதும். ஃபோட்டோஸ் இன்செர்ட் பண்ணிக்கிறேன். ஃபோட்டோஸ் இன்செர்ட் பண்ணிவிட்டு நம்ம அந்த பிரைட்னஸ் தேவைன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம கலர் தேவைனாலும் இதிலே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபோட்டோஷாப்லாம் யூஸ் பண்ண அவசியமே இருக்காது. நம்ம சிம்பிளாக ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்லேயே நம்ம பிரிண்ட்டு போட்டே கொடுத்துடலாம் நம்ம. இப்போ ஃபோட்டோஸ் தான் கிராப் பண்ணிக்கலாம் நம்ம. ஜஸ்ட்டு கிராப் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸை நம்ம என்ன சைஸ் வேணுமோ ட்ராக் பண்ணிக்கணும். எந்த லொக்கேட் வேணுமோ ட்ராக் பண்ணிவிட்டு இம்போர்ட்னு கொடுத்துடணும். இம்போர்ட் கொடுத்துட்டா ஆல்ரெடி நான் 8 காப்பின்னு வச்சுருக்கேன். அதனால் 8 காப்பி வந்துச்சு. நான் இப்போ எத்தனை காப்பி 4 காப்பினாலும் வச்சுக்கலாம். 6 காப்பினாலும் கொடுத்துக்கலாம். ஸ்டாம்ப் சைஸ்னாலும் கொடுத்துக்கலாம். பாஸ்போர்ட் சைஸ் வித் ஸ்டாம்ப் சைஸ்னாலும் கொடுத்துக்கலாம். எது ஃபாஸ்ட்டாக போகணுமோ அது செட்டிங்ஸ்லாம் நான் டிஃபால்ட்டாக கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இதிலே நம்ம ஸ்டாம்ப் சைஸ் வித் பாஸ்போர்ட் சைஸ் 2 நம்ம போட்டு விடனாலும் கொடுக்கலாம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள். அடுத்தது பிரிண்டரோட பார்டரை நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். பார்டர் வேணாலும் கொடுத்துக்கலாம். பார்டர் வேணாலும் அன்திக் பண்ணி விட்டால் பார்டர் கொடுத்துட்டு நம்ம கலரும் செஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது அந்த சைஸும் நம்ம பார்டரோட சைஸும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். என்ன கலர் வேணுமோ சைஸோட அந்த பார்டரோட கலர் கூட நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயே ஒரு ஈஸியான அருமையான டூல் இது. நம்ம பாஸ்போர்ட் சைஸ் போடுறோம். இந்த டூல் பார்த்தீங்கன்னா நிறைய ஈஸியாக வச்சுருக்கேன். சிஎஸ்சி வச்சுருக்கவங்களுக்கு, ஸ்டுடியோ வச்சுருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த டூல் நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியாக ஒர்க்க முடியும் நம்மளுக்கு. ஓகேங்களா? இந்த கீழே பார்த்தீங்கன்னா லேஅவுட் செட்டிங்ஸ் இருக்குல்ல, அந்த லேஅவுட் செட்டிங்ஸும் நம்ம பிரிண்ட் கொடுக்கும்போது எப்படி சொல்லுவோம், வெளியே தள்ளி போகுது அதுமாரி இருந்தால் நம்ம லேஅவுட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். லேஅவுட் அட்ஜஸ்ட் பண்ணால் அதுக்கு இதேமாரி மாடிஃபிகேஷன் நம்மளே செட் பண்ணிக்கலாம். நம்ம லேஅவுட்டை எல்லாம் டிஃபால்ட்டாக நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஒரு சில பிரிண்டருக்கு வந்து நம்ம செட் ஆக சப்போஸ் கீழே கட் ஆகுது அதுமாரி கொடுத்தா நம்ம லேஅவுட்டை நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். அப்படியே நம்ம பிரிண்ட்டும் கொடுத்துக்கலாம். சரிங்களா? நம்ம டேரெக்டாக பிரிண்ட்டும் கொடுத்துட்டு நம்ம அப்படியே நம்ம ஃபோட்டோஸ் அப்படியே நம்ம மேக்ஸ் சைஸ் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். இது கெனான் பிரிண்டர் நம்ம கொடுத்துருக்கேன். பிரிண்டர் கனெக்ட் பண்ணாதனால எனக்கு காட்ட மாட்டேங்குது. இந்த பிரிண்டருக்கான செட்டிங்ஸை வந்து நான் தனியாக ஒரு வேணும்னா கேளுங்க, நான் செட்டிங்ஸ் கொடுக்குறேன். இந்த 3 பிரிண்டருக்கான செட்டிங்ஸ் நான் கொடுக்குறேன். பிரிண்டர் செட்டிங்ஸ் கொடுக்குறேன். கெனான், எப்சன், ஹெச்பி 3 பிரிண்டருக்கான மேக்ஸி செட்டிங்ஸ் நான் கொடுக்குறேன். அந்த செட்டிங்ஸ் பற்றி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு கட் ஆகாமல் கரெக்டாக ப்ராப்பராக வரும் உங்களுக்கு. ஓகே, இந்த சாஃப்ட்வேர் முடிஞ்சது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு பாஸ்போர்ட் மேக்கர். சரிங்களா? இந்த சாஃப்ட்வேர் ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்குது. இந்த சாஃப்ட்வேர் பற்றி பார்க்கலாம். ஓகே, இந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்டர்ஃபேஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதுலேயும் ஒரு 2 ஃபீச்சர்ஸ் இருக்குது. அது இல்லாமல் அந்த சாஃப்ட்வேர் இல்லாத ஃபீச்சர்ஸ் இதில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா A4 சைஸ்லேயும் போட்டுக்கலாம் நம்ம, மேக்ஸி சைஸ்லேயும் போட்டுக்கலாம் நம்ம. எதுக்கு நம்ம தேவையோ போட்டுக்கலாம்.
போட்டுட்டு நம்ம பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப் வேணாலும் கொடுத்துக்கலாம், டைப் வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதில் நம்ம டேரெக்டாக ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். இதில் அப்படியே ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற ஆப்ஷன் கிடையாது. அதுக்கு பதிலாக ஃபோல்டர் நம்ம ஃபோல்டர் காட்டணும். நம்ம எந்த ஃபோட்டோ வந்து ஃபோல்டர் ஃபோல்டர் நம்ம ஷோ பண்ணணும் அந்த சாஃப்ட்வேருக்கு. நம்ம நான் ஃபோட்டோ ஷோ பண்ணிட்டேன். ஷோ பண்ண பிறகு எத்தனை காப்பி வேணும் எனக்கு, 2 காப்பி வேணுமா, 4 காப்பி வேணுமா கொடுத்துக்கலாம். சரிங்களா. அதில் அந்த சாஃப்ட்வேர் அதுமாரி கொடுக்க முடியாது. இப்போ பாருங்க, நான் 2 காப்பி வேணும்னு கொடுக்குறேன். ஓகே கொடுத்தா உங்களுக்கு அழகாக 2 காப்பி மட்டும் நம்ம காட்டும். இங்கே பாருங்கள், இம்போர்ட் கொடுக்குறேன் பாருங்கள். அப்ளை கொடுத்துட்டு இம்போர்ட் கொடுக்குறேன். 2 ஃபோட்டோ மட்டும் தான் கேட்டோம். நம்ம பார்டர் வேணாலும் பார்டர் திக் பண்ணிக்கலாம். நம்ம பார்டர் திக் பண்ணால் பார்டர் வரும். பார்டர் வேணும், கலர் தேவைன்னா கலர் திக் பண்ணிக்கலாம். நம்ம கலரை வந்து இன்க்ரீஸாக பண்ணிக்கலாம், டிக்ரீஸாக பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்குது. சரி, அப்படியே நம்ம தேவைன்னா பிரிண்ட் போட்டு கொடுத்துடலாம். இப்போ எனக்கு பார்த்தோன்னா எனக்கு எனக்கு 2 காப்பி வேணும், 4 காப்பி வேணும், 8 காப்பி வேணும் எனக்கு. அதுமாரி வேணாலும் நம்ம கஸ்டமைஸாக நம்ம கொடுத்துடலாம். கிளியர் கொடுத்துட்டு நான் எப்படி பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நான் 8 காப்பி கொடுக்குறேன். 8 காப்பி எடுத்து பாருங்கள். இப்போ 8 காப்பி கொடுத்துருவேன்னா நம்ம கொடுத்துடலாம். சரிங்களா. இப்போ இது ஒரு ஃபோட்டோ மட்டும் தான் போட முடியுமா? கஸ்டமர் பார்த்தீங்கன்னா 2 ஒரு 3 பேர் வருவாங்க. எனக்கு 2 காப்பி மட்டும் போதுமான்னு சொல்லுவாங்க. அதுவும் நம்ம பேப்பர் சேவ் பண்ணுற மாதிரி இதையும் பண்ணலாம். நம்ம பாருங்கள் எப்படி பண்ணுறோம் பாருங்கள். அந்த ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா எத்தனை ஃபோட்டோ வேணுமோ அத்தனை ஃபோட்டோவோ நம்ம போட்டுட்டு அதுக்கு தான் நம்ம காப்பி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துடலாம். ஒரு ஆள் ஃபோட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு 2 காப்பி வேணும் அதுமாரி கேட்டேன்னா ஒரு மிக்சிங்கில் கேட்டாலும் நம்ம போட்டு விடலாம். இங்கே பாருங்கள், நான் ஃபோட்டோ ஆல்ரெடி 2 ஃபோட்டோ வச்சுருக்கேன். நான் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ நான் ஒரு 2 காப்பி அதுமாரி கொடுக்குறேன். நான் 2 பேர் ஃபோட்டோ 2 காப்பி கொடுக்குறேன். அது எப்படி எடுத்து பாருங்கள். மேலே இருக்க ஃபோட்டோ 2 காப்பி, கீழே இருக்க ஃபோட்டோ 2 காப்பி. ஜஸ்ட் இம்போர்ட் கொடுத்தா மிக்சிங்கில் வரும். நம்மளுக்கு தேவைப்படுற நம்ம கட் பண்ணி கொடுத்துலாம். நம்மளுக்கு அந்த பேப்பர் சேவ் பண்ணிடலாம். நம்ம எத்தனை பேர் ஃபோட்டோ வேணுமோ நம்ம மிக்சிங்கில் கொடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பிரிண்ட்டு கொடுக்கலாம். இது வந்து நம்ம இந்த ஜேபேக்காகவும் இந்த கரெக்டாக இந்த பிக்சர் அப்படியே சேவ் பண்ணிக்கலாம். அப்படியே டேரெக்டாக பிரிண்ட்டும் கொடுத்துடலாம். நீங்கள் எக்ஸ்போர்ட் கொடுத்தா அப்படியே சேவ் ஆகும். டேரெக்டாக பிரிண்ட் கொடுத்தா மேக்ஸ் சைஸில் அப்படியே பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா. இந்த சாஃப்ட்வேர் முடிஞ்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் ஃபோட்டோ மேக்கர் ப்ரோ வந்து வெர்ஷன் 3 பார்க்க போகிறோம். சரிங்களா. இதில் வந்து இது 2தோட இது எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இருக்குது இந்த சாஃப்ட்வேரில். பாருங்க, இது எல்லாமே டிஃபால்ட்டாக இருக்கும். சரிங்களா. எதுவும் நீங்கள் மாற்ற தேவையில்ல, டிஃபால்ட்டாக இருக்கும். நம்ம ஜஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், ஃபோட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபோட்டோஸ் ஆட் பண்ணி கிராப் பண்ணிக்கணும். கரெக்டாக எட்ஜஸ் வந்து கரெக்டாக கிராப் பண்ணணும். கிராப் பண்ணிவிட்டு நம்ம எத்தனை காப்பி வேணுமோ மேலே செலக்ட் பண்ணிட்டு நம்ம கொடுத்தா பிரிண்ட் ஆகிடும். சரிங்களா. இதில் பிரிண்ட் ஆகிடும். அது இல்லாமல் இன்னும் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இருக்குது. இந்த ஃபோட்டோஸில் வச்சு நேம் பிரிண்ட் விடலாம். ஃபோட்டோஸ் கீழே நேம் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த இமேஜை கிராப் பண்ணிக்கலாம். பிடிஎஃப் வந்து அந்த பர்டிகுலர் இடத்த வந்து கிராப் பண்ணிக்கலாம். அதுமாதிரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்ட்ராக்ஸில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்ஸான ஃபீச்சர்ஸ் இருக்குது. பாருங்கள், நம்ம பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பிரிண்ட்டும் போட்டுக்கலாம், அது கஸ்டமைஸாகவும் பண்ணிக்கலாம். நம்ம இது வந்து எக்ஸ்ட்ராக்ஸில் போய்ட்டு இதுமாரி நம்ம ஃபோட்டோஸ் தேவையான நேமும் கொடுத்துக்கலாம். நேம் கொடுத்து டேரெக்டாக அப்படியே பிரிண்ட்டும் கொடுத்துக்கலாம். நம்ம கொடுத்துக்கலாம். அது இப்போ அந்த ஃபோட்டோஸும் கம்ப்ரஸ் பண்ணிக்கலாம். பண்ணுறேன் பாருங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறேன் பாருங்கள். இமேஜ் கம்ப்ரெஸர் ஃபோட்டோ ஆட் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோஸான பிக்சல்ஸை நம்ம கம்ப்ரெஸ் பண்ணிக்கணும். நம்ம பர்சன்டேஜ் கொடுத்தா அதுக்கான கேபியும் காட்டும். சரிங்களா. ஒரிஜினல் கேபி எது, நம்ம கம்ப்ரெஸ் பண்ண கேபி எதுவும் காட்டும், பிக்சலும் காட்டும். அதுக்கு தேவை நம்ம சேவ் பண்ணிக்கலாம்.
அதேமாரி பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் வந்து கிராப் பண்ணுறது சரிங்களா. ஒரு பிடிஎஃப் ஃபைல அப்லோட் பண்ணிவிட்டு அது எந்த நம்ம சப்ஜெக்ட் வேணுமோ அந்த சப்ஜெக்ட்டை மட்டும் கிராப் பண்ணி நம்ம சேவ் பண்ணிக்கலாம். எதுனா பேன் ஃபார்ம் வந்து ஃபோட்டோஸ் கிராப் பண்ணுறது, சிக்னேச்சர் கிராப் பண்ணுறதுலாம் அது யூஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 3 சாஃப்ட்வேர் வந்து 3 டிஃப்ரெண்ட்டான ஃபீச்சர்ஸ் இருக்குது. இந்த 3 சாஃப்ட்வேர் நாங்கள் காம்போவாக நாங்கள் கொடுக்குறோம். இதோட ப்ரைஸ் பார்த்தோன்னா ஒன்லி 499 ஒன்லி. ஓகேங்களா, 499 ஒன்லி. இந்த 3 சாஃப்ட்வேரும் காம்போவாக கொடுக்குறோம். இதில் தேவைப்பட்டவங்க எனக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் கொடுத்துருக்கேன், கான்டெக்ட் பண்ணுங்கள். நாங்கள் ஏடிஎஸ் மூலமாக ஆக்டிவ் பண்ணி கொடுக்குறோம். இது வந்து பர்மனெண்ட் லைசன்ஸ் தான் சரிங்களா, டெம்பரரி கிடையாது, பர்மனெண்ட் தான். தேவைப்படுறவங்க எனக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். 3ம் காம்போவாக நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். 3ம் டிஃப்ரெண்ட்டான ஃபீச்சர்ஸ் இது. உங்களுக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த சாஃப்ட்வேர். நம்ம ஷாப் வச்சுருக்கீங்கன்னா அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. ஓகே, பாய்.